ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெச்பி ப்ரோ புக்கில் 430 G2 இந்த சீரீஸில் உள்ள மாடல் தான் இப்போ நமக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து மதர் போர்டு ஆன் ஆகுது பட் வந்து நாட் சார்ஜிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம அடாப்டர் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இப்போ அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இண்டிகேஷன் வந்து இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்க்ரீஸுமே கிடையாது, சார்ஜ் லாஜிக்கே எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மதர் போர்டோட ஸ்டாண்ட் பை பவர். ஸோ எந்த பவரும் உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ண கிடையாது, அதாவது சார்ஜ் லாஜிக் எடுக்கிறதுக்கான பவர் கன்சியூம்ஷனே கிடையாது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு, கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி வெளியில் கொடுத்துருப்பாங்க போல். இங்கே பாருங்கள் இந்த கனெக்டர்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணலை. ஆமாம், ஓகேங்களா. ஏன்னா திரும்ப ரிமூவ் பண்ணோம்னா திரும்பவும் ப்ராப்ளம் வந்து மேஜராகும். ஸோ அதுக்காக நம்ம ரிமூவ் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாட் சார்ஜிங்கில் தான் இருக்குது. பாருங்கள் எந்த லாஜிக்குமே எடுக்கலை, சார்ஜ் லாஜிக்கே எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ அந்த போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் லாஜிக் எடுத்துச்சு. நீ பாருங்கள் 200, 99, 10 இந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சார்ஜ் லாஜிக் எடுக்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். ஆமாம், உங்களுக்கு வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு அடாப்டர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, பேட்ரி மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அடாப்டரை கனெக்ட் பண்ணும்போது அங்கே பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க ஸ்டாண்ட் பையில் இருக்கா. இப்போ தான் ப்ராப்பர் ஸ்டாண்ட் பை. ஸோ இப்போ பாருங்கள் பவர் லாஜிக் எடுக்குது பாருங்கள், சார்ஜ் லாஜிக் எடுத்துருச்சு. சரிங்களா, இங்கே பாருங்கள் அந்த எல்இடி வந்து ப்ராப்பராக வந்து இப்போ வந்து பவர் இண்டிகேஷன் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.